இஸ்லாம் அமைதியை போதிக்கிற ஒரு மார்க்கம். இஸ்லாம் வன்முறையை விரும்புவதில்லை, சண்டைகளை விரும்புவதில்லை, குழப்பங்களை விரும்புவதில்லை, ஒருவருக்கொருவர் முறைத்து கொள்வதை, கோபம் கொள்வதை இஸ்லாம் என்றைக்கும் விரும்புவதில்லை. ஒவ்வொரு முஸ்லிமும் அமைதியை விரும்ப வேண்டும், அமைதியை போதிக்க வேண்டும், அமைதியை ஏற்படுத்த முனைய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதரனை சந்திக்கின்ற அந்த முதல் சந்திப்பிலேயே என்னால் உனக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது, நான் ஒரு முஸ்லீம், ஈமான் கொண்ட ஒரு மனிதர், எனவே என்னால் உனக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது, தீங்கும் ஏற்படாது, என்னால் நீ எந்த வகையிலும் பாதிக்கப்பட மாட்டாய், எனவே நீ தைரியமாக என் பக்கத்தில் நிற்கலாம், என் கூட உட்காரலாம், என் கூட பேசலாம், என் கூட பழகலாம், என்னிடத்தில் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையையும் நம்பகத்தன்மையையும் ஒரு முஸ்லிம் ஏற்படுத்துகிறார். அவ்வாறு ஏற்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித்தரும். நாம் ஒரு முஸ்லீமை சந்திக்கிற பொழுது 3 விஷயங்களை நாம் செய்வோம். ஒன்று, சலாம் சொல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நம்முடைய சலாமை அவரிடத்தில் பகிர்ந்து கொள்வோம். அவர் வலைக்கும் சலாம் என்று சொல்வார். சலாம் சொல்வதை சுன்னத் என்று இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அது அன்பை ஏற்படுத்துவதற்கான வழி என்று சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளும் வரை சொர்க்கத்தில் நுழைய மாட்டீர்கள். ஈமான் கொள்ளும் வரை அப்படின்னு சொன்னால் அந்த ஈமானில் நீங்கள் முழுமையாக உறுதியாக இருக்கும் வரை, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமான் பரிபூர்ணத்துவத்தை அடைகின்ற வரை நீங்கள் சுவனத்தை பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிற வரை நீங்கள் மூமின்களாக மாற முடியாது. நீங்கள் உண்மையான மூமின் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீ யாரோடும் சண்டையிடக்கூடாது, யாரையும் நீங்கள் எதிரியாக பார்க்கக்கூடாது, யாரிடத்திலும் மனஸ்தாபம் கொள்ளக்கூடாது, யாரையும் உனக்கு பகைவனாக நீ கருதக்கூடாது, எல்லோரிடத்திலும் அன்போடும் பரஸ்பர பிரியத்தோடும் நீ பழக வேண்டும், இருக்க வேண்டும். அந்த அன்பும் பிரியமும் தான் உன்னிடத்தில் உண்மையான ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். வலா துமினு ஹத்தா தஹாபப்தும், நீங்கள் ஒருவருக்கொருவரை நேசிக்கிற வரை நீங்கள் உண்மையான மூமின்களாக மாற முடியாது. சொர்க்கத்திற்கு போறதற்கு ஈமான் வேணும். அந்த ஈமான் உறுதியாயிருச்சா, முழுமையாயிருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மிடத்தில் அன்பும் பிரியமும் ஏற்பட வேண்டும். அந்த அன்பும் பிரியமும் ஏற்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத கடைசியா சொல்லித்தராங்க. உங்களுக்கு மத்தியில் அன்பு ஏற்பட வேண்டுமா, பிரியம் ஏற்பட வேண்டுமா, சண்டைகள் அகல வேண்டுமா, மனக்கசப்புகள் தீர வேண்டுமா, எல்லோரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக மாற வேண்டுமா, நீங்கள் அப்சு சலாம், அதிகமாக சலாமை பரப்புங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் நாம் சலாம் சொல்லிக் கொள்கிற பொழுது நமக்கு மத்தியில் அந்த அன்பு ஏற்படுகிறது, மனக்கசப்பு நீங்குகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் என்றாகி முதல் வார்த்தை, அவர்கள் பேசிய முதல் வார்த்தையே அப்சு சலாம் அப்படிங்கிறது தான். அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் முதலாக நுழைகிறார்கள். முதலாக மதீனாவினுடைய மக்களை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் முதல்ல அவங்க சொன்ன வார்த்தையே இதுதான், அப்சு சலாம், நீங்க சலாம பரப்புங்க. மற்ற எதையும் பேசல, அப்சு சலாம் அப்படிங்கிறது தான் அவங்க முதல் வார்த்தையாக பதிவு செஞ்சாங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்கிற பொழுது அதெல்லாம் அவங்க சொல்லல, சலாம பரப்புங்கன்னாங்க. ஏன்னா இங்க 2 ஊர் மக்களும் ஒன்றுபட வேண்டும், அவர்கள் உள்ளத்தால் ஒன்றுபட வேண்டும், அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கசப்புகள் நீங்க வேண்டும். ஏற்கனவே மதீனாவுக்குள்ள நிறைய பிளவுகள் இருக்கிறது, அந்த பிளவுகள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். அதற்கு ஒரே வழி சலாம் தான் என்பதை உணர்ந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாமை பரப்புங்கள் அப்படின்னு சொன்னாங்க.
சலாம் அன்பை ஏற்படுத்துகிறது, ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது. அதனால் சலாம் சொல்றது சுன்னத் என்று ஷரியத் நமக்கு சொல்லி தருகிறது. ஒருவர் உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டால் அதற்கு பதில் சலாம் நீங்க சொல்லணும். அது கட்டாயம், அது வாஜிப் என்று நமக்கு சொல்லி தரும். நமக்கு ஒருத்தர் சலாம் சொல்லி அதற்கு பதில் சொல்லாம நாம போயிட்டோம் அப்படின்னா அது குற்றம். என்ன, வாஜிபை, கடமையை நாம விட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு சலாம் சொன்னால் அதற்கு பதில் சொல்லாம நீங்க நகலக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையையும் இஸ்லாம் நமக்கு சேர்த்து நமக்கு கொடுக்கிறது. ஏன்னா அது அன்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழி. நான் உன் மீது அன்பு கொண்டு இருக்கிறேன் என்பதற்கான அடையாளமாகத்தான் நாம் சலாம் சொல்கிறோம். எனக்கும் உன் மீது அன்பு இருக்கிறது, எனக்கும் உன் மீது எந்த பகைமையும் இல்லை அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாகத்தான் வலைக்கும் சலாம் என்பதையும் அவர் சொல்லுகிறார், அல்லது நாம சொல்றோம். வலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லாம கடந்து போயிட்டோம் அப்படின்னா அது அன்பிற்கான எதிரான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதனால்தான் சஹாபாக்கள் பதில் சலாம் சொல்லாம ஒருத்தர் போனார் அப்படின்னா அதை பெருசா நினைச்சாங்க, பெரிய குற்றமாக கருதினார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரோட்ல அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு இடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கிற உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஸ்ஸலாமு அலைக்கும் யா உஸ்மான் அப்படின்னு சலாம் சொன்னாங்க. சலாம் சொல்ற அந்த சத்தத்தை கேட்டுட்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்த்துட்டு அமைதியா உட்கார்ந்துக்கிட்டாங்க. வலைக்கும் சலாம் சொல்லணும்ல, சொல்லல. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அப்படியே விரு நடந்து போயிட்டாங்க. சலாம் சொல்லி பதில் சொல்லலையே அப்படின்ற ஒரு எண்ணம். நேரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போயிட்டாங்க. அவங்க தான் அன்னைக்கு கலீஃபாவாக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி ஓரிரு நாட்களில் அல்லது ஒரு மாதத்தில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம். சலாம் சொல்லி பதில் சொல்லல அப்படின்னு சொன்ன உடனே நேரா கலீஃபாட்ட போயிட்டாங்க. கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் உஸ்மான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு, நான் சலாம் சொன்னேன், அவர் பதில் சொல்லல அப்படிங்கிற அந்த பிரச்சனையை கொண்டு போறாங்க. அப்படியா, சலாம் பதில் சொல்லலையா அப்படின்ட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் சேர்ந்து உஸ்மானை சந்திக்கிறதுக்கு வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, உஸ்மானே, இந்த மாதிரி உமர் உங்களுக்கு கடந்து போகும் பொழுது சலாம் சொன்னாராம, நீங்க பதில் சொல்லலையாமே அப்படின்ட்டு கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூட அதற்கான காரணத்தை கேட்குறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்களாம், அவர் சலாம் சொல்லி இருக்கலாம், ஆனா நான் கவனிக்கல. அவர் சலாம் சொல்வதையே நான் உணர்ந்து கொள்ளவில்லை. சொல்ல போனால் என்னை அவர் கடந்து போனார் அப்படிங்கிறதே எனக்கு நினைவுல இல்லை. நான் ஏதோ ஒரு சிந்தனையில இருந்தேன், அதனால அவர் கடந்து போனதும் எனக்கு தெரியாது, எனக்கு சலாம் சொன்னதும் தெரியாது. திரும்பி பார்த்தாங்களே, சலாம் சொன்னவன திரும்பி பார்த்தாங்கல்ல, அப்படி இருந்தும் பதில் சலாம் சொல்லல. இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நாம ரோட்ல போயிட்டே இருப்போம், திடீர்னு யாராவது கூப்பிடுவாங்க, கூப்பிட்ட உடனே திரும்பி பார்ப்போம். திரும்பி பார்த்து அவர் கையை காட்டுவாரு அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்வாரு. திரும்பி பார்த்துட்டு நம்ம வேற பக்கமா திரும்பிடுவோம். அந்த சத்தம் காதல உளுந்த உடனே தானா நம் முகம் திரும்பும். ஆனாலும் நம் கவனம் வேறெங்கோ இருக்கிற பொழுது, நம் வேற எதையோ சிந்தித்து கொண்டு இருக்கிற பொழுது அவர் பேசுறது நமக்கு விளங்காது, அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற நமக்கு புரியாது, அவர் கை காட்டுறது நமக்கு விளங்காது. அந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சலாம் சொல்லுகிற பொழுது திரும்பி பார்த்தும் கூட இவங்க வேற ஒரு சிந்தனையில் இருந்த காரணத்தினால பதில் சலாம் சொல்லல. சொன்னாங்க, வேற ஏதோ ஒரு கவனத்துல இருந்தேன், அதனால அவர் கடந்து போனதையும் நான் கவனிக்கல, சலாம் சொன்னதையும் நான் உணரல அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதில் சொல்லும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, சரிதான், நீங்க வேற கவனத்துல இருந்திருப்பீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். அப்படி நீங்க கவனிச்சிருந்தாதான் பதில் சலாம் சொல்லியிருப்பீங்களே, பதில் சலாம் சொல்றது வாஜிபாச்சே, நீங்க சொல்லல அப்படின்னா வேற ஏதோ கவனத்துல இருந்திருக்கிறீங்க அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். என்ன நீங்க சிந்திச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி என்ன கவலை உங்களுக்கு, என்ன சிந்தனை, என்ன ஃபீலிங் அப்படின்னு கேட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த தீன்ல எது மிக வெற்றியானது, இந்த தீன்ல எது வெற்றியை தரும் அப்படிங்கிறத நான் பெருமானார்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாலேயே அவங்களை இறைவன் அழைத்து கொண்டான். அதை கேட்க முடியாம போச்சே அப்படின்னு நினைச்சு நான் அந்த ஒரு சிந்தனையில இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி ஓரிரு நாட்களில் நடந்த சம்பவம் இது.
உண்மையான வெற்றி எது, ஈரேற்றம் எது அப்படிங்கிறத பெருமானார்ட்ட நான் கேட்கறதுக்கு முன்னாலேயே அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு கவலையில சிந்தனையெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்ஹம்துலில்லாஹ், இதே கேள்வி நான் பெருமானாரிடத்தில் முன்பே கேட்டு விட்டேன் அப்படின்னா. இந்த தீன்ல எது வெற்றி, எது உண்மையான ஈரேற்றம் அப்படிங்கிறத பெருமானார்ட்ட நான் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சிறிய தந்தையான அபூ தாலிப் அவர்கள் மரண நேரத்தில் இருக்கிற பொழுது நான் எந்த விஷயத்தை அவரிடத்தில் எடுத்து வைத்தேனோ, எந்த வார்த்தையை சொல்லும்படி நான் அவரிடத்தில் சொன்னேனோ அந்த வார்த்தை தான் வெற்றிக்கான அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ தாலிப் அவர்கள் மரண நேரத்தில் இருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, கலிமா சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்னுடைய சிறிய தந்தையாரிடத்தில் நான் எதை அந்த நேரத்தில் எடுத்து சொன்னேனோ அந்த கலிமா தான் வெற்றிக்கான அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நேரத்துல சொன்னாங்க. நாம் அங்க யோசிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடந்து போயிருக்கிறாங்க, சலாம் சொல்லி இருக்கிறாங்க, இவங்க ஏதோ ஒரு கவனத்தில் இருந்திருக்கிறாங்க, பதில் சலாம் சொல்லல. பதில் சலாம் சொல்லலங்கிறத ஒரு பிரச்சனையாக கலீஃபாவிட்ட கொண்டு போறாங்க பாருங்க. நாம யாருக்கோ சலாம் சொல்லுவோம், அவர் பதில் சொல்லாம போயிடுவாரு, அவன் கவனிக்கல அல்லது ஏதோ ஒரு கோபத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம ஈஸியா கடந்து போயிடுவோம். ஆனா பதில் சலாம் சொல்லலங்கிறத ஒரு பிரச்சனையா எடுத்துட்டு போறாங்க. இதை கேட்டுட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா கொண்டு வந்திருக்கிறீங்க, அவர் பதில் சலாம் சொல்லலங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா, எவ்வளவு பிரச்சனை நாட்டுல இருக்குது, இதை ஒரு பிரச்சனையா நீங்க கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அதை தட்டி விடாம அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் கூட போய் ஏன் பதில் சலாம் சொல்லல அப்படிங்கிறத கேட்கறதுக்காக போயிருக்காங்க பாருங்க. அப்போ சலாம் சொல்றதும் பதில் சலாம் சொல்றதும் அது இஸ்லாத்தினுடைய அடையாளம், அது அன்பு ஏற்படுத்துவதற்கான ஒரு வழி, அதை நாம புறக்கணிக்க கூடாது, சலாம் சொன்னா பதில் சொல்லாம நகலக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. அப்போ ஒரு முஸ்லிமை சந்திச்ச உடனே நாம முதல்ல செய்யறது சலாம் சொல்லுவோம், ரெண்டாவது நாம என்ன செய்வோம், முசாஃபஹா செய்வோம், கைலாகு பண்ணுவோம். முசாஃபஹாவும் அன்புக்கான அடையாளம், அன்புக்கான அடையாளம் மட்டுமல்ல, அதன் மூலம் அன்பு ஏற்படுகிறது என்பதை மருத்துவ ரீதியாகவும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அக்குபஞ்சர் அப்படின்னு ஒரு சிகிச்சை கேள்விப்பட்டிருப்போம்ல, உடம்புல இருக்கக்கூடிய சில புள்ளிகள், அந்த புள்ளிகளை விரலாலோ அல்லது சிறு ஊசியாலோ அதை டச் பண்றதன் மூலமாக அந்த புள்ளி தூண்டப்பட்டு உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு சீன மருத்துவம் அக்குபஞ்சர் அப்படிங்கிறது. அந்த அக்குபஞ்சர்ல ஹார்ட் 7 அப்படின்னு ஒரு புள்ளி இருக்கு, ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த ஹார்ட் 7 அப்படின்னு ஒரு புள்ளி, அந்த புள்ளி எங்க இருக்குன்னா கரெக்டா அந்த மணிக்கட்டு பகுதியில ஒரு இடத்துல இருக்குது. மணிக்கட்டு பகுதியில சிறுவிரலுக்கு நேரா இருக்கக்கூடிய ஒரு புள்ளிக்கு பேரை தான் ஹார்ட் 7. அந்த புள்ளியை தூண்டுவதன் மூலமாக என்ன ஏற்படும்னா மன அமைதி ஏற்படுகிறது, மன உளைச்சல் குறைகிறது, கவலைகள் நீங்குகிறது, தூக்கமின்மை பிரச்சனைகள் குணப்படுத்தப்படுகிறது என்று அக்குபஞ்சர் அந்த மருத்துவம் சொல்லுகிறது. நம்ம முசாஃபா செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நாம ஒருத்தர் கையை பிடிச்சி நாம முசாஃபா செய்யும் பொழுது நம்ம கையை அவருடைய அந்த பாயிண்ட தொடுது, அவரோட கையை நம்முடைய அந்த பாயிண்ட் 7, அந்த ஹார்ட் 7 என்ற அந்த பாயிண்ட டச் பண்ணுது. அந்த தூண்டுதல் மூலமாக நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்பு நீங்கி உள்ளம் ரொம்ப தூய்மையாகி அமைதி ஏற்படுகிறது, மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று அந்த மருத்துவ ரீதியாகவும் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு சுன்னத்துகளிலும் ஆழமான தத்துவங்கள் ஒளிந்திருக்கிறது. நாம் அது சுன்னத்துன்னு மட்டும் பார்க்காம அதுல இருக்கக்கூடிய பலன்களை நாம முழுசா விளங்கிட்டோம் அப்படின்னா எந்த சுன்னத்தையும் நாம சாதாரணமா நினைச்சிட மாட்டோம். முசாஃபஹாவுல அவ்வளவு பெரிய ஒரு நன்மை இருக்குது. அப்ப சலாம் சொல்றோம், முசாஃபஹா செய்யறோம், மூணாவது கூடுதலாக முஆனகா செய்வோம். மானகா கட்டி அணைக்கக்கூடிய ஒரு சுன்னத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். இந்த கட்டி அணைத்தலிலும் நன்மை இருக்கிறது. இன்னைக்கு ஹக்கிங் தெரப்பி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு செய்யப்படுது. ஹக்கிங் தெரப்பி, கட்டிப்பிடி வைத்தியம், இன்னைக்கு எல்லா நாடுகள்லையும் அதை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்டிப்பிடி வைத்தியத்தின் மூலமாக ஒருவர் இன்னொருவரை அன்போடு அரவணைப்போடு கட்டிப்பிடிப்பதன் மூலமாக ஒரு வகையான ஹார்மோன் உடல்ல சுரந்து அது மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக இன்னைக்கு உளவியல் சொல்லுகிறது. ஒருவரை ஒருவர் ஆற தழுவிக் கொள்வதன் மூலமாக மன அழுத்தங்கள் குறைகிறது என்று சொல்லுகிறது. பரஸ்பரம் அன்பு பரிமாறப்படுவதாக சொல்லப்படுகிறது.
பகைமை நீங்கி ஒருவருக்கொருவர் நேசத்திற்குரியவராக மாறுவதற்கான வழிகள் அங்கே பிறக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. தனிமையில் வாழ்க்கையை கசந்து அதை வெறுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை நாம் கட்டி அணைக்கிற பொழுது எனக்கு ஒரு துணை இருக்கிறார், யாரோ ஒருத்தர் பாதுகாப்புக்கு இருக்கிறார் என்ற உணர்வை அவருக்கு அந்த முஆனகா தருவதாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது. சீனா போன்ற நாடுகளில் அதை காசு கொடுத்து அந்த ஹக்கிங் தெரப்பியை செஞ்சுக்கிறாங்க. இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு மூமினை சந்திக்கிற பொழுது ஆற தழுவிக் கொள்ளுங்கள், அது உங்களுக்குள் இருக்கக்கூடிய மனக்கசப்பை நீக்கி ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கான அது வழி என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஒரு முஸ்லிமை நாம சந்திக்கிற பொழுதே நான் உனக்கு அன்பை போதிக்கிறேன், அமைதியை விரும்புகிறேன், அமைதியை ஏற்படுத்துகிறேன், அதற்காக முயற்சிக்கிறேன், பாடுபடுகிறேன் என்ற சிந்தனையோடும் அந்த கண்ணோட்டத்தோடும் தான் நாம் ஒரு முஸ்லிமை சந்திக்கிறோம், முசாபா செய்கிறோம், சலாம் சொல்கிறோம், முஆனகா செய்கிறோம். இஸ்லாம் வன்முறையை எந்த இடத்திலும் அது ஆதரிக்கவில்லை, சண்டை சச்சரவுகளை விரும்புவதில்லை. வார்த்தைகளில் கூட நீங்கள் அன்பான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள், சண்டை போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு அதை தவிர்க்குமாறு சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஒட்டகத்துல யார் பால் கறக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது யார அந்த பொறுப்புக்கு நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் தயாரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யார் இந்த ஒட்டகத்துக்கு பால் கறந்து தர்றதுக்கு யார் ரெடியா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தர் எஞ்சிச்சாரு, நான் கறந்து தரேன் அப்படின்னாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே மஸ்முக் உன் பேர் என்னன்னு கேட்டாங்க. அவரு சொன்னாரு, என் பேர் முர்ரா அப்படின்னாரு. முர்ரான கசப்பு அப்படின்னு அர்த்தம். கசப்பு அப்படிங்கிற வார்த்தை அவர் பெயரா வச்சிருக்கிறார். உஜ்லிஸ் உட்காரு அப்படின்ட்டாங்க, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. வேற யார் தயாரா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இன்னொருத்தர் எஞ்சாரு, உன் பேர் என்னன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, என் பேர் ஹர்பு, போர் அப்படின்னாரு. வேண்டாம் நீயும் உட்காரு அப்படின்ட்டாங்க. மூணாவது வேற யார் தயாரா இருக்கிறீங்க, இன்னொருத்தர் எஞ்சார். உன் பேர் என்னன்னு கேட்டாங்க. யஈஷ், என் பேர் யஈஷ் அப்படின்னாரு. யஈஷ்னா வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம், நீ கறந்து கொடு அப்படின்னாங்க. ஒரு சாதாரண விஷயத்த யார் செய்யறதுக்கு தயார் அப்படின்னு கேட்கும் பொழுது யார் தயாரா இருக்கோ அவரை விட வேண்டியதானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் பேர் என்னன்னு கேட்கிறாங்க. கசப்பு அப்படின்னு சொன்னா வேண்டாம் உட்காருங்கிறாங்க, போருன்னு சொன்னா உட்காருங்கிறாங்க. பேரில் கூட மென்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி தருகிறது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெயர்களில் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்தமான பெயர் அப்துல்லா, இரண்டாவது அப்துர் ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு இந்த ரெண்டு பெயர் ரொம்ப பிடிக்கும், அப்துல்லா அப்துர் ரஹ்மான். யாரும் இந்த பேர்லாம் இன்னைக்கு செலக்ட் பண்றதே இல்லை, புதுசா செலக்ட் பண்றோம். அப்துல்லா அப்துர் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான பெயர். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காத பெயர் லிஸ்ட்ல ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன பெயர் ஹர்ப், போர் அப்படிங்கிற அந்த பெயர் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான் ஹர்பு அப்படின்னு யாராவது பேர் வச்சாங்கன்னா அதை நீக்கிட்டு வேற பெயரை வைக்குமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள். நம்ம அறிந்திருக்கலாம், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு குழந்தை பிறந்து எனக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் பிள்ளைய காட்டுங்கன்னாங்க, பேர பிள்ளைய காட்டுங்கன்னாங்க. காட்டினாங்க. என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஹர்புன்னு வச்சிருக்கேன்னாங்க. ஹர்புன்னு வைக்காத, ஹசன் வை, அழகு அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது புள்ள பிறந்த பொழுது அப்போ இதே மாதிரி கேட்டாங்க, என்ன பேர் வச்சிருக்கிறீங்க? ஹர்பூன் வச்சிருக்கிறேன். போர் இல்ல, அந்த பேரை மாத்துங்க, ஹுசைன் வைங்க. மூணாவது குழந்தை பிறந்த பொழுது அப்பவும் ஹர்புன்னே பேர் வச்சாங்க. ஏன்னா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீரத்திற்கு பெயர் போனவர்கள், வீரமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் பிரியப்பட்டாங்க. போர்க்களத்துல கலந்துகிட்டு எதிரியோடு சண்டையிடுவதை அவங்க நேசிச்சாங்க, பிரியப்பட்டாங்க, அதை பெருமையா நினைச்சாங்க. அதனால ஒரு ஹர்புன் பிள்ளைக்கு பேர் வச்சா மக்கள் எப்படி கூடுவாங்க? அபா ஹர்ப், போரின் தந்தையே அப்படின்னு கூடுவாங்க. அப்படி கூப்பிடணும்னு சொல்லி விரும்பினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்படிலாம் நீங்க விரும்பாதீங்க, ஹர்புன் பேர் வைக்காதீங்க, போர்க்களம் பேர் வைக்காதீங்க. முஹ்சின் அப்படின்னு மூணாவது குழந்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சாங்க. கூப்பிடுவதில், அழைப்பதில், பேர் வைப்பதில் கூட தன்மையோடு இருந்து கொள்ள வேண்டும். அங்கே வன்முறையை விரும்பக்கூடாது என்பதை கற்றுத்தருகிற மார்க்கம் தான் இஸ்லாம். அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்துகிற அத்தனையையும் இஸ்லாம் தடை செய்திருப்பதை நாம் ஹதீஸின் வாயிலாக பார்க்கிறோம். இன்றைக்கு ஈரான் அமெரிக்கா போர்க்களம் உக்கிரமமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மாதத்தை தாண்டியும் போர் இன்றைக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஈரான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளங்களை எல்லாம் அமெரிக்கா அடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரான், கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா, அமெரிக்கா போன்ற, துபாய் போன்ற அமெரிக்காவினுடைய
தொழில் நிறுவனங்களை, வர்த்தக நிறுவனங்களை குறிவைத்து அதை தகர்த்து கொண்டிருக்கிறது. தகர்த்து மிகப்பெரிய ஒரு பொருள் சேதத்தை அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்படுத்துவதற்கு இன்றைக்கு ஈரான் முனைந்து கொண்டிருக்கிறது. அதற்கான திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் அப்பப்போடு ஏதாவது அறிக்கை வெளியிட்டுக்கிட்டே இருப்பார், நம்ம பார்த்திருக்கலாம். ஈரான்ல நாங்க குறி வைக்கிறதுக்கு எந்த இலக்குமே இல்லை, எல்லாத்தையும் நாங்க தகர்த்துட்டோம், எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், இனிமே குறி வைக்கிறதுக்கு எந்த தளமும் இல்லை, அதனால நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், கூடிய சீக்கிரத்துல போர் முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு அறிவிப்பார். நாங்க வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு அடிக்கடி அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு அறிக்கையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அடி வாங்கினது இங்க அதிகம், அமெரிக்கா தான் இன்னைக்கு அதிகமா அடி வாங்கி இருக்குது. ஆனா அந்த அடி வாங்கினது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு நாங்க தான் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்ட்டு ஒரு நகைச்சுவையாக அந்த அறிக்கையை வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை நாம் வலைதளங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கீழே விழுந்த ஒருத்தன் காலில் அடிபட்டுடுச்சு, தெரியாம விழுந்துட்டான் அப்படின்னா எஞ்சி நொண்டி போக மாட்டான். காலில் அடிபட்டாலும் கூட, வலிச்சாலும் கூட கொஞ்சம் மிடுக்கா நடப்பான். ஏன்னா கீழே விழுந்தது தெரியக்கூடாது, கீழே விழுந்துட்டோம் அப்படிங்கறது யாரும் பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்டடியா நடப்பான். அந்த மாதிரி ஒரு கோணத்துலதான் இன்னைக்கு பயங்கரமா அடி வாங்கி அமெரிக்கா அடி வாங்கினது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனா ஈரான் சொல்லுகிறது, முழுமையாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் அது எங்க காலில் விழுகிற வரை போர்க்களத்திலிருந்து நாங்கள் பின்வாங்க போவதில்லை என்று சூளுரைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த போர்க்களம் எப்போது முடியும் என்று தெரியாத அளவிற்கு நீடித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த போர்க்களம் முடிவுக்கு வர வேண்டும். உலக நாடுகள் அந்த அமைதியை ஏற்படுத்துவதற்கு முனைய வேண்டும். ஐநா சபை அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாமும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த போர் அந்த ரெண்டு நாட்டுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு அல்ல, உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு போர்க்களமாக இன்னைக்கு அது பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு காலையில ஒரு செய்தி, பாகிஸ்தான்ல இன்னைக்கு காலையில ஒரு லிட்டர் பெட்ரோல் 458 ரூபாய்க்கு விற்கப்படுது. 458 ரூபாய். டீசல் விலை 520 ரூபாய் இன்னைக்கு பாகிஸ்தான்ல அது ரேட்டு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. என்றைக்கும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு விலை ஏற்றத்தை சந்தித்திருப்பதாக செய்தி நிறுவனங்கள் சொல்லுகிறது. இதே நிலை இந்தியாவிலும் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய கோதுமையை விளைச்சல் செய்யக்கூடிய, பயிரிடக்கூடிய 10 முக்கியமான நாடுகள்ல ஆஸ்திரேலியா இருக்குது. ஆஸ்திரேலியாவில் கோதுமை பயிரிடப்படுது. அந்த ஆஸ்திரேலியா இன்னைக்கு கோதுமை உற்பத்தியை குறைத்து இருக்கிறது. ஏன்னா இந்த போர்க்களத்தினுடைய விளைவாக அந்த கோதுமை உற்பத்தி குறைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் சொல்லுகிறது. அதே போன்று சர்க்கரை உற்பத்தியில பிரேசில் அது முன்னிலை ஒரு நகரமாக இருக்கிறது, நாடாக இருக்கிறது. சர்க்கரை உற்பத்தியை அது குறைத்து இருக்கிறது. ஏன்னா உர விலை ரொம்ப ஜாஸ்தியானதுனால எங்களால விவசாயம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சர்க்கரை உற்பத்தியை பிரேசில் குறைத்து இருக்கிறது. தென்கொரியால முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க, நகைச்சுவையாகவும் இருக்கிறது. யாரும் ரொம்ப நேரம் குளிக்காதீங்க, சீக்கிரமா பாத்ரூம் போனா குளிச்சுட்டு சீக்கிரம் வெளியே வந்துருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அதிகமா ரொம்ப நேரம் குளிக்கிற பொழுது தண்ணி அதிகமா செலவாகும். ஹீட்டர் பயன்படுத்துறதுனால அதிகமா கரண்ட் செலவாகும். தண்ணீர் செலவையும் கரண்ட் செலவையும் மிச்சம் பிடிக்கிறதுக்கு நீங்க அதிக நேரம் குளிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு தென்கொரியால அறிவிப்பு செய்திருக்கிறாங்க. தாய்லாந்துல ஒரு அறிக்கை வெளியிட்டப்பட்டிருக்கு, அது இதோட காமெடியா இருக்கிறது. தாய்லாந்துல இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் யாருமே ஃபுல் ஹேண்ட் சட்டை போடக்கூடாதான், ஹாஃப் ஹேண்ட் சட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா ஃபுல் ஹேண்ட் சட்டை போடும் பொழுது அதிகமா வேர்க்கும், அதிகமா ஏசி செலவாகும், கரண்ட் அதிகமா செலவாகும். அதனால கரண்ட் முச்சம் பிடிக்கிறதுக்கு, ஏசியினுடைய பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு நீங்க ஹாஃப் ஹேண்ட் சட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி தாய்லாந்துல அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாடுகளும் இந்த போர்க்களத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. எல்லாத்துக்கும் காரணம் போக்குவரத்தினுடைய தடை. ஹார்மோஸ் ஜலசந்தி இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. ஹார்மோஸ் ஜலசந்தி அப்படிங்கிறது வளைகுடா நாட்டில இருந்து கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு கப்பல்கள் நம்ம நாடுகளுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் வரக்கூடிய அந்த கப்பல் வழித்தடம், அந்த வழித்தடம் ஈரானுக்கு சொந்தமானதாக இருக்கிறதுனால அதை அடைச்சி வச்சிருக்குது. கப்பல் இந்த இடத்தை கிராஸ் பண்ணி போகக்கூடாது. ஒரு நாளைக்கு சுமார் 110 கப்பல்கள் அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை கடந்து போதாம். ஆனா இப்போ அது அந்த ரூட்டை தடை செஞ்சு வச்சிருக்கிறதுனால சுமார் 2000 கப்பல்கள் அங்க தேங்கி நிற்பதாக சொல்லப்படுது. நாங்க இந்த ரூட்டை திறந்து விட மாட்டோம், அப்படி கடந்து போறதா இருந்தா $2 மில்லியன் கொடுங்க அப்படின்னு ஈரான் கேட்குது. ஒவ்வொரு கப்பலும் கடந்து போறதா இருந்தா $2 மில்லியன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்றால் விலைவாசி உயர்ந்து கொண்டே போகும்.
பெட்ரோல் உயர்தா இல்லையா, கேஸ் விலை உயர்ந்துட்டா இல்லையா, இன்னும் இந்த போர் நீடித்து கொண்டே போனால் இன்னும் பெரிய விலைவாசி உயர்வை ஒவ்வொரு நாடுகளும் சந்திக்கும், பொருட்களுடைய தட்டுப்பாடையும் எல்லா நாடுகளும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவேதான் இது உலக நாடுகளையே மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய போர்க்களம் என்பதால் இந்த போர் முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறத நாம துஆவுல ஞாபகம் வைக்கணும். உலக நாடுகளும் அதற்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறோம். பொதுவாக சண்டையே என்ன ரஹமத்தை தடுத்துரும், சண்டை நியமத்தை தடுத்துரும். நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் இரவு எந்த இரவு அப்படின்னு சொல்றதுக்காக நான் வந்தேன், 2 பேர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அதனால எனக்கு அந்த விஷயம் மறக்கடிக்கப்பட்டு விட்டது, அந்த விஷயம் நீக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் அறிவிக்கும்படி சொல்லிட்டான். 10 கடைசி இரவுகள்ல இந்த இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு நீங்க மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் வஹீன் மூலமாக சொல்லிட்டான். அதை சொல்றதுக்கு வந்த நேரத்துல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். அந்த சண்டை போட்டதனால அந்த இல்மு, அந்த அறிவு எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது, அதை சொல்ல விடாம அல்லாஹ் என்னை தடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஒரு சண்டை, ஒரு 2 பேருக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய மனக்கசப்பு ஒரு நியமத்து நமக்கு கிடைக்க விடாமல் தடுத்து விடுகிறது. அதே லைலத்துல் கத்ர் இரவை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல, நீண்ட ஹதீஸ்ல பேசிக்கிட்டே வரும் பொழுது, இந்த இரவில் அல்லாஹு தஆலா மக்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறான், எல்லோரையும் மன்னிச்சிடறான். ஆனா இல்லா அர்பா, 4 பேருக்கு மன்னிப்பை கொடுக்கறது இல்ல அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. லைலத்துல் கத்ர் இரவு அடைஞ்சி இரவு வணக்கத்தில் ஈடுபட்டு அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான். ஆனா 4 பேருக்கு மன்னிப்பு கிடைக்காதுங்கிறாங்க. 4 பேர் யாரு? முதுபின் ஹம்ர், மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர். அவர் எவ்வளவு பெரிய தொழுகையாளியாக இருந்தாலும் மதுவிற்கு அடிமையாக இருக்கக்கூடியவருக்கு மன்னிப்பு கிடைக்காதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது காத்தியோர் ரஹம், உறவை துண்டித்து வாழக்கூடியவனுக்கு இந்த நாள்ல இந்த இரவுல கூட மன்னிப்பு கிடைக்காதுன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது ஆக்குல் வாலிதைன், பெற்றோருக்கு நோவினை தரக்கூடியவர்கள். இவர்களும் எவ்வளவு பெரிய தொழுகையாளியாக, ஹாஜியாக, நோன்பாளியாக, இரவு வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவராக, குர்ஆன் ஓதக்கூடியவராக, குர்ஆனை சுமந்தவராக இருந்தாலும் பெற்றோரை நோவினைப்படுத்தக்கூடியவருக்கு இந்த இரவுல கூட மன்னிப்பு கிடைக்காது. 4வது சொன்னாங்க, இன்னொருத்தரை பத்தி தவறான எண்ணம், மனக்கசப்பு, சண்டை, விரோதம், குரோதம், இதெல்லாம் ஒரு உள்ளத்தில் வைத்துக்கொண்டு நான் அவரோட பேச மாட்டேன், அவங்களோட சேர மாட்டேன், அவங்களோட ஒட்டு உறவு வச்சுக்க மாட்டேன், அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு யாரையாவது ஒருத்தரோடு சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடியவருக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பை வழங்குவதில்லை என்று எச்சரிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சண்டை எங்க நிக்குதுன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய ரஹமத்தை தடுத்துரும், நியமத்தை தடுத்துரும், நமக்கு வரக்கூடிய பரக்கத்துகளை கிடைக்க விடாம பண்ணிரும். அதனால இந்த சண்டை மிகப்பெரிய முசீபத்தாக உலகத்திற்கே மாறி இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த போர்க்களத்தை நிறுத்தி அமைதியான சூழல் ஏற்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதன் மூலம் ஏற்பட இருக்கிற எல்லா பாதிப்புகளையும் அல்லாஹு தஆலா தடுத்து, எந்த விதமான அசௌகரியங்களும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும்படியான எந்த பிரச்சனைகளும் எந்த நாடுக்கும் ஏற்படாமல் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.